சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். மீடியா ராக்கெட் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சில வருஷம் பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ஆகும், குரு பயிற்சி ஆகும், இல்லைனா சனி பயிற்சி இருக்காது, இல்லை சனி பயிற்சி இருக்கும், ராகு கேது பயிற்சி இருக்காது, நல்லா ஒன்று இருக்கும் ஒன்று இருக்காது. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான பயிற்சிகளும் நடக்க போகுது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, குரு பகவான் 2 தடவை பயிற்சி ஆகிறார். ஒரு பயிற்சி அப்படிங்கிறது நார்மல் குரு பயிற்சி. அடுத்து அக்டோபர் மாதத்தில் பார்த்திங்கன்னா அதிசாரமாக சிம்ம ராசிக்கு வராரு. நம்ம ராசிக்கு எப்படி அமைய போகுது, அதனால் என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும், எதுலெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும், எந்த சாமியை கும்பிடணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போங்க. சிவாய நமக. சிம்ம ராசி ஆகிய உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்குங்கிறத விலாவரியாக பார்ப்போங்க. பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் ஏற்கனவே கண்டக சனி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கார். 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான். இது எல்லாமே நம்ம சொல்கிறது எல்லாம் வாக்கிய அடிப்படை சொல்கிறோம். வாக்கிய கணித பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்னு 2 விதம் இருக்குது. நம்ம சொல்கிறது எல்லாமே வாக்கிய முறைப்படியான பலன்கள். அதை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் இந்த வருடம் முதல்ல அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட் முன்னாடியே சொன்னார். சனி பகவானுடைய பயிற்சி தான் அது பார்த்திங்க அப்படின்னா மார்ச் மாதம் 6ஆம் தேதி அஷ்டம சனி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. என்ன சுவாமிகள் எடுத்தவொடனே அறச்சொல்லாம் சொல்லாதீங்க, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நல்லபடியாக ஒரு 4 வார்த்தை நல்லதாக சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு காதில் விழுது. அதான் முதல்ல கவனிச்சிங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்கள் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சனி பகவானுக்கும் சிம்ம ராசிக்கும் என்றைக்குமே ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டு கிடையாது. சூரிய பகவான் எங்கே உச்சமடைகிறாரோ சனி பகவான் அங்கே நீச்சம். சனி பகவான் எங்கே உச்சமடைகிறாரோ அங்கே சூரியன் நீச்சம். அதுதான் எப்போதுமே சூரியனுக்கும் சனி பகவானுக்கும் உண்டான, அதாவது சூரியனுக்கும் சனி பகவானுக்கும் ஒரு கிளாஷில் தான் இருக்கும் எப்போதுமே. இதில் என்ன ஒரு கவனிச்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதனால் இந்த பொருட்டு நாம் என்ன விதமான பலன்களை, நல்ல பலன்களை சாதித்து கொள்ளலாம், என்ன நன்மைகளை ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறது தான். இந்த குரு பகவானுடைய ஸ்தானம் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. சிம்ம ராசிக்காரங்களுக்கு முதல்ல ஒரு ப்ளஸ்ஸுன்னா குரு பகவான் தான். அதாவது முதல்ல இந்த வருடம் முதல் 6 மாதம் அப்படிங்கிறது கவனிச்சிங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ப்ளஸ்ஸாக அமையுது. குரு பகவான் 11ஆம் பாவத்தில் இருக்கிறாரு. அதன் பிறகு குரு பகவான் 12ஆம் பாவத்திற்கு வருகிறார். இந்த குரு பகவானுடைய ஸ்தானம் 6ல் இருந்தாலும் சரி தான், அதாவது 11ல் இருந்தாலும் சரி தான், 12ல் இருந்தாலும், அதாவது லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சரி, அல்லது மறைவுஸ்தானமாக இருக்கக்கூடிய 12ஆம் பாவத்தில் வரக்கூடிய குரு பகவானாக இருந்தாலும் சரி, 2 ஸ்தானமும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ப்ளஸ்ஸு. முதல்ல இருக்கக்கூடியது பெரிய ப்ளஸ்ஸு, அடுத்து வரக்கூடியதும் ப்ளஸ்ஸு. என்னங்கிறது சொல்கிறேன். என்ன சுவாமிக்கு குரு பகவான் மறைஞ்சிட்டார், அது எப்படி உங்களுக்கு நன்னா இருக்கும்னு நீங்கள் நினைக்கலாம். நான் சொல்கிறேன் பொறுமையாக. முதல்ல ப்ளஸ்ஸு குரு பகவானுடைய 11ஆம் பாவம். அவர் வக்ரம் பெற்று தான் ஆரம்பிக்கிறார் இந்த வருடத்தில். முதல்ல ஒரு வக்ரத்தில் தான் ஆரம்பிக்கிறார் இந்த வருடத்தை. அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா அந்த வக்ரத்தில் செல்லக்கூடிய குரு பகவான் அப்படிங்கிறவர் உங்களுக்கு 5க்கும் உடையவர், 8ஆம் பாவத்திற்கும் உடையவர் இல்லைங்களா. அதனால் 5-11ங்கிற காலம் அப்படிங்கிறது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு குழந்தை ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருந்தால் கல்யாண பாக்கியம் தரும், கல்யாணத்தை உறுதி செய்யும், கல்யாணத்திலே நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும், நல்ல வம்ச அபிவிருத்தியை ஏற்படுத்தி தரும், இட்ட போகங்களை நல்லபடியாக சித்திகளை ஏற்படுத்தி தரும். இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5-11ங்கிறது வம்ச அபிவிருத்தி. உங்களுக்கு குழந்தை பிறக்கிறது மட்டும் வம்ச அபிவிருத்தி கிடையாது. நீங்கள் ஒரு சிம்மராசிக்காரங்க வயசானவங்க, உங்களுடைய பையனுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குது, இல்லை உங்கள் பொண்ணு கல்யாணமாக இருக்குது, இல்லை கல்யாணம் ஆகியிருக்காங்க, அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது, உங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் அல்ல அடுத்த ஜெனரேஷன் உங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறைகள் வளர்ச்சி அடைவதும் அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்கிறதும் உங்களுக்கு வம்சாபிவிருத்தி தான். அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் சிம்மராசிக்காரங்க நீங்கள் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் கணவன்மணி ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, இல்லை
ஒரு முதிர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, தேர்ட் ஜெனரேஷனாக இருந்தாலும் சரி, உங்களுடைய குழந்தைகளுக்கோ பேரன்களுக்கோ அல்லது அடுத்த தலைமுறைகளுக்கோ குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் இந்த குரு பகவானினுடைய சஞ்சாரம். அடுத்ததாக அதே குரு பகவான் 12ஆம் பாவத்தில் வந்து மறைகிறாரு. அதை நல்லா கவனிங்க. முன்னாடியே சொன்னேன், குரு பகவான் அஷ்டமஸ்தானாதிபதி. அஷ்டமஸ்தானாதிபதி 12ஆம் பாவத்திலே மறைவது நல்லது. அதற்கு கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. விபரீத ராஜயோகம்னு பேர். அப்படியான ஒரு விபரீத ராஜயோக பலனை இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு குரு பகவான் செய்து தருகிறார். அப்போது என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்? அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அந்த குரு பகவானுடைய மாற்றம் மே மாதம் 26ஆம் தேதி நடக்குதுங்க. அந்த 12ஆம் பாவத்திற்கு குரு பகவான் வராரு. அது ஒரு அமோக பலனை சிம்மராசிக்காரங்களுக்கு தருது. திடீர் மாற்றங்கள், அதிகப்படியான நன்மைகள் அப்படிங்கிறதெல்லாம் சூப்பராக நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்னொரு நன்மை என்னன்னா, அஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய உபாதையும் குரு பகவான் குறைக்கிறாரு. எப்படின்னா, குரு பகவான் உச்சம் பெற்ற குரு, அவருடைய விசேஷ பார்வை 9ஆம் பார்வையாலே உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்குறாரு. இந்த அஷ்டமசனியை குரு பார்க்கறதுனால அஷ்டமச்சனியினால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும். முக்கியமாக சொன்னீங்கன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை ரீதியாக இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் குறையும். உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய பலவிதமான மறைமுக தொல்லைகள், அனுகூல சத்துருக்கள், இவங்களுடைய கோட்டங்கள் எல்லாமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மறைஞ்சிடும். அதனால் இந்த முன்பகுதியாகட்டும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. சரி, எப்போங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த வருடத்தில் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, டிசம்பர் மாதத்திற்கு மேல் முக்கியமாக கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த மாதம் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி 2026 பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வராருங்க. இந்த ஜென்மத்தில் குரு, அஷ்டம சனி, இது ரெண்டுமே அப்போ தான் ரொம்ப எஃபெக்டிவாக வேலை செய்யும். அதனால் அந்த சமயத்தில் சிம்மராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக கவனிச்சிங்கன்னா, இந்த வருடத்தினுடைய நவம்பர் டிசம்பர் இந்த 2 மாதத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும். இந்த வருடத்தில் எப்போ உங்களுக்கு வந்து ஒரு பிறந்த நாள் வருதோ, உங்களோட ஜென்ம நட்சத்திரம் வருதோ, அந்த சமயத்தில் மிருத்யுஞ்சய ஹோமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹோமம், அல்லது ஆயுஷ்ய ஹோமம், அல்லது வந்து பாலாம்பிகா சமேத வைத்தியநாதருக்கு உண்டான அந்த ஹோமம், தையல்நாயகி வைத்தியநாதருக்கு உண்டான ஹோமம், அல்லது சுதர்சன ஹோமம், உங்களுக்கு பிடித்தமான உங்களுக்கு அருகாமையில் எந்த வாத்தியார் ரொம்ப பழக்கத்தில் இருக்காரோ அவரை வைத்து இந்த ஹோமத்தை நீங்கள் வீட்டில் ஒரு தடவை செய்யுங்க. ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். முக்கியமாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் ரொம்ப நிதானம் தேவை, மிக மிக நிதானம் தேவை. அதே மாதிரி வந்து குரு வழிபாடு, மகான்கள் வழிபாடு ரொம்ப நல்ல பலனை தருங்க. அதே போல் பித்ரு தெய்வங்களினுடைய வழிபாடு மிக 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 முக்கியம். அமாவாசை தவறாமல் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நீர்த்தார்களுக்கு கடன், அதாவது அமாவாசை தர்ப்பணத்தை சரியாக செஞ்சு வாருங்க. இல்லைங்க, எனக்கு வந்து செய்வதற்கான அதிகாரம் கிடையாது, என்னுடைய தாயை இருக்காங்க, என்னுடைய தந்தையார் இருக்காங்க, அவங்க தான் செய்யணுங்க அப்படின்னா, அவங்கள் இந்த அமாவாசை தர்ப்பணம் செய்வதற்கு என்ன முடியுமோ அதை நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். உங்களால் முடிஞ்ச பொருளாதார ஹெல்ப்போ, அல்லது நீங்கள் அவங்கள கொண்டு போய் அந்த தர்ப்பணம் செய்கிற இடத்துல விட்டு அவங்கள மறுபடியும் எடுத்து கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விடுறது, இந்த மாதிரி அவங்களுக்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ இந்த உபகாரத்தை செஞ்சீங்கன்னா பெரியவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். நல்ல பலன்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் கிடைக்கும். சிவாய நமஹ.